ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெற்றிகரமாக ஒரு வழியாக நம்ம லடாக் ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஆக்சுவலாக ரொம்ப டிலே. ஸோ நீங்கள் எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ இல்லையா, நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோங்க. ஆக்சுவலாக பிளான் படி நம்ம வந்து காலையில் கிளம்பியிருக்கணும். பட் காலையில் வந்து கிளம்ப முடியலைங்க. சில விஷயங்கள் வந்து நேற்றுக்கு முடிக்க முடியல. அதனால் அந்த பெண்டிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து ஆஃப்டர்நூன் இப்போ தான் கிளம்பியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்மளோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சென்னை டு பெங்களூர் போகிறோங்க. பெங்களூருக்கு போயிட்டு பெங்களூரில் இன்றைக்கி நைட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு மார்னிங் மறுபடி கிளம்பி நம்ம அங்கேருந்து கோவா போவோம். ஸோ இன்றைக்கி இதில் வந்து நம்ம வந்து ஐட்னரியில் வந்து நம்ம சுற்றி பார்க்குறது போல் எதுவும் இல்லை. ஏன்னா இன்றைக்கி ஆல்ரெடி நம்ம வந்து லேட் ஆனதுனால நைட்டு கிட்டத்தட்ட ஈவினிங் மேலே தான் நம்ம அங்கே போய் ரீச் ஆகும். ஸோ ஒன்ஸ் அங்கே ரீச் ஆன பிறகு கொஞ்சம் அங்கே ஒர்க் இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஒரு சில ஒர்க் இருக்குது. கேமரா வாங்க வேண்டியதுக்கு பிரதர்ங்களா வீட்டிலேருந்து கேமரா கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதே போல் நம்ம வந்து வாங்கி வச்சுருக்க அந்த அசசரிஸ் இருக்குல்ல, அதை எதுவுமே நம்ம ஓப்பன் பண்ணவே இல்லை. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும், எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். காரில் வந்து அந்த ரெயின் வைசர் இது வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குங்க. ஸோ அது ஒரு ஒர்க் இருக்குது. ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் நம்ம வந்து பெங்களூர்லேருந்து கோவாக்கு நம்ம கிளம்பிடலாம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா என்ன பேசுகிறது அப்படின்னே தெரியல. ஸோ ட்ரிப்பு வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்க ட்ரிப்புங்க. லைஃப்பில் வந்து அதாவது இந்த ட்ரிப்பை வந்து என்னோடய வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிறது போல் நான் நம்பிகிட்ருக்கேன். என்னோட ஃபேமிலியோட ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து வெளியில் போகிறேங்க. நிறைய ப்ராப்ளங்கள், நிறைய பிரச்சனைகள் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் அந்த விஷயங்கள்லாம் க்ராஸ் பண்ணி ஒரு ஃபேமிலியாக நான், என் ஒய்ஃப், என் பையன் 3 பேரும் சேர்ந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு போகிற ஒரு டூர். நல்ல சேஃபாக போயிட்டு வரணும்னு நினைக்கிறோம். இந்த ட்ரிப் வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிருக்கேங்க. அதே போல் நம்ம வண்டி ஓட்டுற விஷயங்கள், நம்ம போகிற இடத்துல உள்ள நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு எபிசோட்லையும் ஷேர் பண்ணுறேன். அது நீங்கள் நாளைக்கு ஒரு ட்ரிப்பு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் வண்டி டிரைவிங்கில் வந்து நம்ம வந்து நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோட்ஸை வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். மவுண்டைன்ஸ், அதே போல் வந்து ஃபாக் மிஸ்ட்டு, ஃபாகு, அதே போல் வந்து ஸ்னோ இருக்கிறது போல் உள்ள இடங்கள், ஆஃப் ரோடு, இந்த மாதிரி நிறையா ரோடை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த ரோட்களெல்லாம் நம்ம வண்டியை எப்படி வந்து ஓட்டணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்களும் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து வருங்க, தொடர்ந்து பாருங்கள். அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த ட்ரிப்பில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து போகிற இதில் வந்து குக்கிங் பண்ணி நம்ம சாப்பிட போகிறோம். எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து நம்ம குக் பண்ணி சாப்பிட போகிறோம். நைட்டு வந்து அந்தந்த பிளேசஸோட ஸ்பெஷாலிட்டி இருக்கும்ல, அங்கே உள்ள ஸ்பெஷலாக அந்த ஃபுட்டு இருக்கும்ல, ஒவ்வொரு இப்போ வந்து ஆந்திரா போயாச்சுன்னா ஆந்திராவில் உள்ள ஸ்பெஷல் ஃபுட்டு, இல்லை நார்த்தில் போனார் நார்த்தில் உள்ள ஸ்பெஷல் ஃபுட், அந்த மாதிரி அந்த ஃபுட்டை வந்து நைட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த குக்கிங் பண்ணுறதும் வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா, எனக்கு இந்த ஓப்பன் ஸ்பேஸில் வந்து நம்ம குக் பண்ணி சாப்பிட்றது வந்து ரொம்ப இஷ்டம், ரொம்ப நாள் ஆசை. ஸோ அந்த ஆசையை நம்ம இதில் வந்து நிறைவேற்றிக்க போகிறோம். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து பிடிக்கும் நம்புகிறேன். ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பீங்க. ஸோ அது வந்து ஒன்று பண்ணுறோம், அது ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கோம். அதே போல் வந்து என்னோடய பையனை கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ பையன் வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா இப்போ தான் 4 வயசு ஆக போகுது. அவருக்கு வந்து இவ்வளோ நாள் நம்ம வந்து அந்த சின்ன புக்ஸில் வந்து அவருக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேராக லைவில் வந்து நிறைய காமிக்க போகிறோம். மவுண்டன்ஸ்னாலும் சரி, ஸ்னோனாலும் சரி, ஃபால்ஸ்னாலும் சரி, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து நேரடியாக பார்க்கினாரும் அவனுக்கு ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த லேர்னிங்ஸ் வந்து அவனுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற போல இருக்கும். ஸோ அதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இந்த இதில் நடக்க போகுதுங்க. ஸோ என்ன பேசுகிறது அப்படின்னே தெரில. இன்றைக்கி ஃபஸ்ட் டே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சில விஷயங்கள் வந்து போக போக அடுத்தடுத்த எபிசோடில் நிறைய பேசுவோம். ஸோ இப்போது நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஓசூர் பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க. ஸோ பார்க்கலாம், இன்னும் ஒரு 1 ஹவர் 1.25 மணி நேரத்தில் நம்ம கண்டிப்பாக போய் ரீச் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் டிராஃபிக் எப்படி இருக்குங்கிறது தெரியல. ரோடு வந்து டில் காஞ்சிபுரம் வர ரோடு வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சுங்க. செம டிராஃபிக். அதே போல் வந்து ரோடு நிறைய இடத்துல வந்து ரோடு மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு, அதே போல் புதுசாக வந்து அந்த 6 வே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கனால நிறைய இடத்துல வந்து வண்டி வந்து நம்ம வந்து நினச்ச இதில் வர முடியல. ஸோ இப்போது காஞ்சிபுரம் தாண்டின பிறகு வந்து பார்த்திங்கன்னா ரோடு ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இங்கே வர ரோடு நல்லாயிருக்கு, உண்மையிலே ஓப்பனாக நல்லாயிருக்கு.
ஆக்சுவல் பிளான் படி நம்ம வந்து ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோன்னா ஆக்சுவலாக இன்றைக்கி நைட்டு கூட நம்ம வந்து கோவா ரீச் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அரௌண்ட் 900 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே ஒரு 950 கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் வருது. ஸோ கண்டினியூஸாக அவ்வளோ ஒரு பெரிய ரைட் நம்ம வந்து போகிறது வந்து ஒரு இது. ஸோ நம்ம ஆஃப்டர்நூன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால இன்றைக்கி நைட் பெங்களூரில் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து கோவா போனோன்னா அதுவே ஒரு 550 கிலோமீட்டர்ஸ் ரைடு இருக்குது. ஸோ அந்த ரைடும் வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியும். போகிற வழியில் நிறைய இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். ஸ்டாப் பண்ணிட்டு குக் பண்ணுறதுனால சரி, இல்லாட்டா வேறு செனக்கான விஷயங்களை வந்து வியூ பண்ணி என்ஜாய் பண்ணுறதுனாலும் சரி, அது ஒரு நல்லாயிருக்கும். ஸோ கண்டினியூஸாக ரைட் பண்ணக்கூடாதுன்னு தான் என்னோடய பிளான். அட்லீஸ்ட் வந்து டெய்லி வந்து என்னோடய ஷெடியூல் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா, மார்னிங் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு ஆஃப் டே அட்லீஸ்ட் வந்து அந்த ஒரு 2 மணி 3 மணி வரை நம்ம வந்து ட்ரைவ் பண்ணால் கூட அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏதாவது ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் போயிட்டோன்னா அங்கே இருக்கிற பிளேசஸை வந்து நம்ம பார்க்குற போல் பிளான் பண்ணுறோம். நைட் அதுக்கு ஒரு அந்த இடத்துலேயே நம்ம ஸ்டே பண்ணுற போல் தான் பிளான் பண்ணுறோம். ஸோ ரொம்ப கண்டினியூஸ் ட்ரைவ் பண்ணாலும் வந்து வண்டியில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப இதுவாயிரும். ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கிறேன். பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பெங்களூர் சிட்டியை வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோங்க. ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இப்போ வந்து நம்ம பிரிட்ஜில் போயிட்டுருக்கனால இங்கே டிராஃபிக் இல்லை. பட் கீழே ஒன்ஸ் பிரிட்ஜை விட்டு நம்ம கீழே இறங்கின பிறகு டிராஃபிக் எப்படி இருக்குங்கிறது தெரியல. ஸோ டிராஃபிக் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்லைங்க, எதிர்பார்த்த அளவுக்கு டிராஃபிக் இல்லை. இங்கே இன்னும் ஒரு மேக்ஸிமம் இன்னும் ஒரு 20-25 மினிட்ஸில் வந்து நம்மளோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிடலாம். அப்பா, பெங்களூர் வந்த உடனே அந்த கிளைமேட் வந்து செமையாக மாறிடுச்சுங்க. செம டெம்பரேச்சருங்க. கொடுத்து வச்சவங்க இங்கே இருக்கிறவங்க. நம்ம சென்னையில் இருந்துட்டு இங்கே வந்தோம் அப்படின்னாச்சுன்னா நம்மளுக்கு ஏதோ ஹில் ஸ்டேஷன் போன போல் ஒரு ஃபீல் வருது. நல்ல ஒரு கிளைமேட், ரொம்ப அதாவது மீடியமான ஒரு கூல்னஸ், ரொம்ப சில்னஸ் இல்லை. பட் போக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டோங்க. நம்மளோட ஃப்ளாட்ஸ் இதுதான் பிரதர்லா வீடு. ஸோ அவங்களோட ஃப்ளாட்ஸ் உள்ளே வந்துட்டோம். செக்யூரிட்டியில் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு ஃப்ளாட்ஸ் உள்ளால் என்ட்ரு பண்ணிட்டோம். ஸோ இப்போது இங்கே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஈவினிங் மட்டும் கொஞ்சம் நம்ம சில விஷயங்கள் ப்ரிப்ரேஷன் ஒர்க் இருக்குது. அதை முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு செய்ய வேண்டிய வேலைகள்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாளைக்கு மார்னிங் வந்து நம்ம கிளம்புறது போல் நம்ம பிளான் பண்ணியிருக்கேங்க. ஸோ அப்பார்ட்மெண்ட்டை வந்து லைட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். ஸோ இது அவங்க வீட்டுக்கு போகிற என்ட்ரன்ஸ். வீட்டில் வந்து ஒரு சின்ன கார்டன் இருக்குங்க, பால்கனி கார்டன். குட்டி ஸ்பேஸ் தான், பட் நிறைய செடி வச்சுருக்காப்புல. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறனால வெளியிலையும் வந்து கீழே ஸ்டாண்ட் வச்சு வெளியிலையும் கொஞ்சம் செடிகள் வச்சுருக்காங்க. உள்ளால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணி மேலே ஹேங்கிங் பிளான்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காப்புல. ரொம்ப குட்டியான ஸ்பேஸ், பட் அதில் எவ்வளோ பிளான்ஸ் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுருக்காப்புல. ரொம்ப பிடிச்சது எனக்கு எங்கே போனாலும் அந்த செடிகளை பார்க்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க. செடிகள் வளர்க்குறது இன்ட்ரெஸ்ட், அதனால் வந்து நம்மளுக்கு அது பிடிச்சிருது. அதே போல் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேட்டட் கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட்டோட வெளியில் இருக்கிற கார்டன்ஸ், அதுவும் சுற்றி நல்லா க்ரீனரி வந்து கவர் பண்ணியிருக்காங்க. நிறைய ஓப்பன் ஸ்பேஸ். வழக்கமாக இருக்கிற கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸ்விம்மிங் பூல், ஜிம் எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக வந்து இங்கே நான் இன்னும் அந்தளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஸோ ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நம்ம அப்படி சுற்றி பார்த்துட்டு நம்ம செய்ய வேண்டிய மற்ற விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு அப்படி பார்க்குறதுக்காக வந்து காமிக்கிறேன். ஓகேங்க, இன்றைக்கி வீடியோவில் அவ்வளோதான். நைட்டு நம்ம இது பண்ணிவிட்டு மார்னிங் கிளம்பலாம். ஸோ நாளைக்கு எபிசோடில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நாளையிலேருந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம வந்து அந்த வேலை நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வியூஸ் ஜாஸ்தியாக போகும். நன்றி, வணக்கம்.